திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அம்மனுக்கு உகந்த நாள். அதனால் இன்னைக்கு அம்பாலோட அபிஷேகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்த அம்மாவுக்கு இதில் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கணும், அப்படி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே திருசீலம் வச்சுக்கிட்டு அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. அவங்க சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். எனக்கு ரொம்பவும் பிரியமான அம்மா. இந்த பக்கம் காஞ்சி, அவங்கள அமர்ந்த நிலையில் இருக்கிறவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க இந்த பக்கம் நின்ற திருமேனியாக இருக்காங்களே, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே மூலாதாரமாக விளங்குகின்ற இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்ம முத்தாளம்மன் யூடியூப் சேனல்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுடைய பஞ்சலோக திருமேனி. இந்த திருமேனி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேகரித்து, ஆனால் பல பேர் உதவி இருக்காங்க. அந்த திருமேனி வாங்கும்பொழுது பல பேருடைய உதவியுடன் அந்த திருமேனி கும்பகோணத்தில் ஆர்டர் கொடுத்து செய்யப்பட்டது தான். அந்த திருமேனி வீட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய கதை. அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அந்த திருமேனி வாங்கிறதுக்கு செய்ய கொடுத்த ஆள் சரியான முறையில் இல்லாததுனால ரொம்ப போராட்டத்தின் பிறகு தான் அந்த திருமேனியாக நம்ம வீட்டுக்கு வந்தது. அந்த திருமேனி சரி, முத்தாளம்மன் யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். முத்தாளம்மன் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அவங்கள நம்ம எப்படி வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இப்போ வழிபாடு இல்லை. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து முத்தாளம்மன்றது எங்களுடைய குலதெய்வத்தை தான் நாங்கள் வணங்கிக்கிட்டு இருந்தோம். அது எப்படி வணங்கணும்னாக்கா, வீட்டுக்கு பின்புறம் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு 3 செங்கக்கல்லை வைத்து, அதுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விசேஷங்களாக இருந்தாலும், வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் இந்த 3 செங்கலை வைத்து அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு பண்ணாங்க. முத்தாளம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து வழிபாட்டில் இருந்தது. பிறகு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது, அந்த வீடுக்கு இடம் பற்றாக்குறையின் காரணத்தினால அந்த வேப்ப மரத்தை நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் அந்த வழிபாடு எங்களால் சரியாக செய்ய முடியல. அந்த செங்கக்கல்லை வைத்து 3 கல் வைத்து வழிபாடு பண்ணோம். அது அப்போது வீடு கட்டி அனைவர் வீட்டிலும் உள்ள மாதிரி பூஜை ரூம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ண தான் ஆரம்பித்தது. சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் முதல்ல முத்தாளம்மன் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கிற தருணம். அப்போ திருவண்ணாமலை தான் என்னுடைய சொந்த ஊர். திருவண்ணாமலை தான் என்னுடைய சொந்த ஊர். அப்போ நான் காலேஜுக்கு தினமும் போயிட்டு வருவேன். போயிட்டு வரும் வழி பார்த்திங்கன்னா பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு NH ஹைவே. அந்த NH ஹைவேல தான் நான் ரெகுலராக பைக்கில் காலேஜுக்கு போயிட்டு வருவேன். சரிங்களா? பைக்கில் தான் போவேன். அப்போது நான் போயிட்டு வரும் வழியில் புதூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மனை கொஞ்சம் பிரபலமான அம்மன் தான். அந்த புதூர் மாரியம்மன் அப்படின்றவங்க அந்த மெயின் ரோடை ஒட்டியே அவங்களுடைய கோவில் இருக்கும். சரிங்களா? அந்த கோவில் மெயின் ரோடை ஒட்டியே இருக்கும் பக்கத்துலேயே. இதே போல் தான் நான் வழக்கமாக தினமும் போகிறப்ப அந்த அம்மா வழிபாடு பண்ணிட்டு வணங்கிட்டு போவேன். வரும்போது தான் நன்றி சொல்லிட்டு வருவேன். இதே போல் தான் தினமும் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வண்டியில் வரும்பொழுது என் வண்டிக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருந்தது. அப்போ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கர்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பள்ளத்தில் லாரி இறங்கி ஏறும்போது அந்த லாரியிலிருந்து ஒரு பெட்டி, ஒரு அட்டைப்பெட்டி என் முன்னாடி வந்தது. அதாவது வண்டிக்கு முன்னாடி, நான் வண்டிக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அப்போ வண்டி உடனே நிறுத்திட்டு, நான் நினச்சது என்னன்னாக்கா, இந்த பக்கம் நிறைய பழலோடு வண்டி போகும். சரிங்களா? நிறைய பழ வண்டி, அதே போல் இந்த கண்ணாடி கிளாஸுங்க, அந்தமாரி வண்டிலாம் போகும். ஒருவேளை அந்தமாரி பழ வண்டி எதனா போனதோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறப்போ ஒரு 9 இன்ச்சு, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே கீழே காமாட்சி திருமேனி சின்னதாக இருக்காங்க இல்லையா, அந்த அளவு தான். ரொம்ப சின்ன திருமேனியாக கல் திருமேனி, ஒரு அம்மன் விக்கிரகம் 4 கைகளை கொண்டு. நான் கடைசியாக உங்களுக்கு அந்த அம்பாலோட எனக்கு கிடைச்ச அந்த அம்மனோட ஃபோட்டோவை உங்களுக்கு கடைசியாக நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அந்த அம்மன் கிடைச்சாங்க.
இல்லைனா அந்த வீடியோவுக்கு கீழவே சின்னதாக நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். அப்போ அம்மனை பார்த்துக்கிட்டே நீங்கள் வீடியோ பாருங்கள், சரிங்களா? அப்போ அந்த அம்மா வந்து நான் கையில் எடுத்து பார்க்கும்பொழுது ஆலயம் இல்லையா, பக்கத்தில் கோவில், எல்லோரும் பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, கோவிலுக்கு பக்கத்துலேயே கிடச்சிருக்கு, அதனால் கோவிலுக்கு தான் இந்த திருமேனி சொன்னோம் அப்படின்னோடனே, நானும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சுருங்கன்னொடனே, இல்லை உங்கள் கையால் எடுத்துன்னு வந்து வச்சுருப்பா, உனக்கு தானே கிடச்சிதுன்னொடனே நானும் எடுத்துகிட்டு போய் கோவிலில் வைத்து அவங்களும் இந்த மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி கழுவிட்டு பொட்டுலாம் வச்சாங்க. வச்சு முடித்த உடனே தீபாராதனை காட்டும்பொழுது ஒரு வயதான முதியவரான ஒரு அம்மா, அதாவது ஒரு வயதான மூதாட்டின்னு சொல்லுவாங்களா, அதே போல் ஒரு வயசான பாட்டி, அவங்க வந்து அந்த கோவிலில் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்களாம். உதாரணத்துக்கு இந்த சாமி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் அந்த அம்மா மேலே அருள் வந்தது. வந்து அவங்க அப்போ தான் வந்து எனக்கு இந்த சாமி வந்ததெல்லாம் நான் நம்ப ஆரம்பித்ததே அதுதான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு குலதெய்வம் முத்தாலம்மன்னு அவங்களுக்கு தெரியாது. அதே போல் எங்கள் வீட்டில் முத்தாலம்மன் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க மேலே அருள் வந்து சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, நான் அவங்கள விட அவங்களுடைய குலதெய்வம் முத்தாலம்மன், நான் வந்து அவங்க வீட்டில் வந்து என்னை வழிபாடு பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்லிவிட்டு, இந்த திருமேனியை வந்து அந்த பையன் கையில் கொடுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து அருள்வாக்கு சொன்னாங்க. எனக்கு வந்து உடம்பே சிலிர்த்து போச்சு. ஏன்னா வந்து இது ஒரு அதிசயம் இல்லையா? ஏன்னா நம்மளை முன்ன பின்ன அந்த பாட்டி பார்த்ததில்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, நான் எப்படி இருப்பேன், எங்கள் வீட்டு பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலுமே கரெக்டாக துல்லியமாக சொன்னாங்க. ஆனால் இது வந்து நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நம்பிக்கை. ஆனால் நான் அம்பாவை வந்து முழுமையாக நம்புகிறேன். நம்பினாதான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிசயம் நடந்தது. அனைவருடைய வாழ்க்கையிலையுமே அம்பாளை ஒருவர் மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக தனது வாழ்நாளில் அம்பாள் ஏதாவது ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக நடத்துவாள். அதற்கு அதே போல் தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலிருந்து எனக்கு அம்மா மேலே ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு, பாசம், பிரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் தான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நம்பலை நான் சொன்னதை. உண்மை, நிஜமாக சொல்லப்போனால் அதான் உண்மை. பெரும்பாலான பேர் நம்பினாங்க, ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆச்சரியம் இல்லையா, அதனால் நம்பிக்கை இல்லை. அப்பொழுது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி இதே போல் ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அவங்களும் சரின்னதுக்கப்புறமா ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன நம்பினாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நம்பலை. அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைத்து வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் எங்களால் முடிந்த எளிமையான முறையில் வந்து அம்பாளுக்கு அபிஷேகங்களை செய்து வணங்கிட்டுருக்கோம். நான் இந்த பஞ்சலோக திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மேலே அபிஷேகம் மட்டும்லாம் நின்ற திருமேனியாக இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திருமேனியை நான் வாங்கினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்பாளுக்கு வந்து விதவிதமாக அலங்காரங்கள் செய்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், அந்த அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து நான் ஆசைப்பட்டு அந்த திருமேனியை வாங்கினது. ஆனால் அதற்கு நிறைய பேர் உதவி செய்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டு, உதாரணத்துக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களே பணம் கொடுத்து அந்த அம்பாவை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு உதவி காரணமாக இருந்து அந்த ஸ்தலியை வாங்கினாங்க. அதே போல் தான் நம்ம முத்தாலம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இதுதான் நம்ம முத்தாலம்மன் வந்து வீட்டுக்கு வந்த வரலாறு. இது கண்டிப்பாக ஆச்சரியம்தான். யார் ஒருவர் அம்மனை, அதாவது நம்ம அம்மாவை மனமுருகி வேண்டுகின்றோமோ அவர்களுக்கு அம்பாள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார். அவரவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றத வந்து உணர்த்துவாங்க. இது அனைவருக்குமே வந்து கண்டிப்பாக நான் சொல்லணுன்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் சொன்னேன்.
சரிங்களா? அம்மாவை வந்து அனைவரும் மன உருகி வேண்டிக்குங்க. அனைவரும் அவங்கவுங்க கஷ்டத்தை நினச்சி வேண்டிக்குங்க. உங்களுக்காக நான் அம்மாவை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் அனைத்தையுமே வந்து வீடியோ போடுங்க. சரிங்களா? அம்மாளோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் எப்பொழுதும் கிடைக்க நான் அம்மாளை மனமுருகி வேண்டிக் கொள்கிறேன். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அம்மாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்.